வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு செமையா தயாராகிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். சரி, இன்னைக்கு அதாவது மார்ச் 7ஆம் தேதி நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை உங்க தேர்வுக்காகவே ஸ்பெஷலா வேகமா ஒரு ரவுண்ட் பாத்துடலாம் வாங்க. ரெடியா? ஓகே, இன்னைக்கே நம்மளோட அஜெண்டா இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டோட ஹாட் நியூஸ், அதுக்கப்புறம் நேஷனல் லெவல்ல நடந்த முக்கிய அப்டேட்ஸ், அப்புறம் கொஞ்சம் குளோபல் நியூஸ், டெக்னாலஜி பத்தி பார்த்துட்டு சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ல என்ன புதுசா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரீகால் செஷன் இருக்கு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, செக்ஷன் நம்ம தமிழ்நாடு. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. நம்ம மாநிலத்துல நடந்த முக்கிய நியமனங்கள், புது திட்டங்கள் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, நம்ம மாநிலத்தோட நீதித்துறையில ஒரு பெரிய அப்டேட். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு புதிய தலைமை நீதிபதியை நியமிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம். அவரோட பேரு தான் நீதிபதி S.A. தர்மாதிகாரி. இப்போ எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க? இவர் எத்தனையாவது தலைமை நீதிபதின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, 35வது தலைமை நீதிபதி. இந்த பேரும் இந்த நம்பரும் ரொம்ப முக்கியம். நீதித்துறை மட்டும் இல்ல, நிர்வாகத்துறையிலையும் புது நியமனங்கள் நடந்திருக்கு. அபூர்வா வர்மா மற்றும் அமீர் பாஷா, இந்த 2 பேரும் நம்ம மாநிலத்தோட புதிய தகவல் ஆணையர்களா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. 2 பேருமே ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ். அடுத்து டெக்னாலஜியை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி ஈஸியாக்குறாங்கன்னு பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 108 ஆம்புலன்ஸ் சேவை இருக்கு இல்லையா? அதை இப்போ இன்னும் சிம்பிளா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லயே கூப்பிட முடியும். சூப்பர்ல! இது எவ்ளோ சிம்பிள் பாருங்க. இந்த நம்பரை 9445030725 முதல்ல உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஒரு ஹாய் அனுப்புனா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கத்துல இருக்கிற ஆம்புலன்ஸ்க்கு கனெக்ட் ஆயிடும். இந்த நம்பரை மறக்கவே மறக்காதீங்க. ரொம்ப முக்கியமான, உயிர் காக்கிற ஒரு தகவல் இது. ஓகே, அடுத்ததா நம்ம தமிழ்நாடு அரசோட ஒரு பிரம்மாண்டமான திட்டம், நான் முதல்வன். இந்த திட்டம் இப்போ ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை எட்டியிருக்கு. அது என்ன சாதனைன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 56. இது வெறும் ஒரு எண்ணம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய வெற்றி. நான் முதல்வன் திட்டத்துல பயிற்சி எடுத்த 56 ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த திட்டத்தோட சக்சஸ்க்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஓகே, தமிழ்நாட்டை விட்டு இப்போ நேஷனல் லெவலுக்கு போலாம். இந்தியா முழுக்க என்னென்ன முக்கியமான கொள்கை முடிவுகள், புது திட்டங்கள் வந்திருக்குன்னு ஒரு நசர் விடலாம். நம்ம பக்கத்து ஸ்டேட் கர்நாடகாலேருந்து ஒரு பெரிய நியூஸ். 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு தடை விதிக்கலாம்னு ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. இது கண்டிப்பா நாடு முழுக்க ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கும். சரி, இந்த தடைக்கு என்ன காரணம் சொல்றாங்க? முக்கியமா 2 விஷயம். ஒன்னு குழந்தைகளோட மனநலம், இன்னொன்னு அவங்களோட படிப்பு. சோஷியல் மீடியாவோட நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதா நோக்கமா? பாலிசி சம்பந்தமான கேள்விகள் வந்தா இந்த பாயிண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் பத்தின நியூஸ். இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீர்மின் சேமிப்பு திட்டம் ஒன்னு உருவாக்க போறாங்க. இத நம்ம நாட்டுக்கு எரிசக்தி துறையில ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட பேரு சராவதி PSHP. இது எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கிற ஷராவதி ஆத்துல தான். இதோட கெப்பாசிட்டி நினைச்சு பாருங்க, 2000 மெகாவாட்ஸ். சோ எக்ஸாம்ல இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பம்ப் ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் எதுன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சராவதின்னு சொல்லிடலாம். ரைட், இப்போ இந்தியாவை விட்டு கொஞ்சம் வெளியே போலாம். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லயும் டிஃபென்ஸ் டெக்னாலஜிலையும் என்னென்ன நடக்குதுன்னு ஒரு குவிக் லுக் பாத்திரலாம். நம்ம நேபரிங் கண்ட்ரி நேபாள்ல ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் நடந்திருக்கு. அந்த நாட்டோட வரலாற்றிலே ரொம்பவும் இளம் வயசுல ஒருத்தர் பிரதமரா வந்திருக்கார். அவரோட பேரு பாலேந்திர ஷா. வயசு என்னன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க, வெறும் 35 தான். இவரு ராஷ்டிரிய சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர். இது வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். இப்போ ஒரு முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஷாஹி ட்ரோன்ஸ். இது என்னது? சிம்பிளா சொல்லணும்னா இது ஈரான் தயாரிக்கிற ஒரு தற்கொலை படை ட்ரோன். செலவு ரொம்ப கம்மி, ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிற டார்கெட்டை கூட துல்லியமா தாக்கும். இன்டர்நேஷனல் நியூஸ்ல இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்படலாம். சரி, பாலிடிக்ஸ் டெக்னாலஜி எல்லாம் போதும். இப்போ கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் பக்கம் போவோம். இயற்கையில என்னென்ன புதுசான சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கவரிஸ் இருக்கு. முதல்ல நாகாலாண்ட்ல 2 புது வகையான நன்னீர் மீன் இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2வது உத்தரகாண்ட்ல நம்புங்க சரியா 15 வருஷம் கழிச்சு ரொம்ப ரேரான டஸ்கி ஈகிள் ஆந்த கண்ணுல பட்டிருக்கு. இந்த இடங்களையும் இந்த உயிரினங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனல் செக்ஷன். நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா விஷயத்திலையும் எக்ஸாமுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டாப் பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி பார்த்துடலாம். இதுதான் இன்னைக்கோட குவிக் ரீகால்.
வாங்க வேகமா பாத்திரலாம். பாயிண்ட் நம்பர் 1, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட 35வது சீஃப் ஜஸ்டிஸ் S.A. தர்மாதிகாரி. பாயிண்ட் நம்பர் 2, 108 வாட்ஸ்ஆப் நம்பர் 9445030725. பாயிண்ட் நம்பர் 3, நேபாளத்தோட யங்கெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பாலேந்திர ஷா. பாயிண்ட் நம்பர் 4, நான் முதல்வன் திட்டத்தோட சாதனை 56 பேர் UPSC பாஸ். அண்ட் ஃபைனலி தேசிய தகவல் ஆணையம், அதாவது நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஃபார்ம் பண்ண வருஷம் 2005. இந்த 5 பாயிண்ட்ஸும் இன்னைக்கு டே கூட ஹாட்டஸ்ட் கீ பாயிண்ட்ஸ். சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நாம 2 முக்கியமான விஷயம் பார்த்தோம். ஒன்னு, சின்ன வயசுல சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு தடை கொண்டு வருது. இன்னொன்னு, நான் முதல்வன் மாதிரி திட்டங்கள் மூலமா இளைஞர்களை வெற்றி பெற வைக்கிறது. இதுல எது நம்ம சமூகத்துல ஒரு லாங் டர்ம் இம்பாக்ட உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த செஷன்ல இதே மாதிரி முக்கியமான தகவல்களோட சந்திக்கலாம். நன்றி.